எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான 2025 அக்டோபர் மாத செயலமர்வு தொடரில் பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 4வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இறுதியாக நடைபெற்றதில்லை, அதற்கு முன்பாக நடைபெற்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கான அதிசிறப்பு தர பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான தங்களுக்கு விளங்கக்கூடிய சொன்ன எம்எஸ்ஓ சூப்பர்வைசர் கடந்த கால வினாத்தாளனுடைய துணையோடு நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக கலந்துரையாடி வருகிறோம். இந்த வினாத்தாள் தொடர்பில் வெறுமனே அதற்கான விடைகளை மட்டும் தேடுவதாக இல்லாமல் உங்களுக்கு தெரியும், அதனோடு தொடர்புடைய பல விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதில் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 10 வினாக்கள் வரையில் நாங்கள் பார்த்துட்டோம் என்று நினைக்கிறேன். ஏன்னா 10வது வினா அரசிறை நிலுவைகள் தொடர்பாக அல்லது நிலுவை அரசிறைகள் தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகம் அல்லது கணக்காய்வு தலைமை அதிபதி அவர்களுக்கு அறிக்கையிட வேண்டிய காலப்பகுதி. அது ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலேயும் இருக்கக்கூடிய நிலுவைகள் தொடர்பாக அறிக்கையிடப்படுதல் வேண்டும். அது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை அறிக்கையிடப்படும். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கிறோம். 128வது நிதி ஒழுங்கு விதிகளில் 128 2வது பிரிவில் ஈனா மற்றும் ஏஎன்ஆ பிரிவுகளுக்கு கூடாக இந்த விடயம் இருக்குது என்று சொல்லி பார்த்தோம். இப்போ நாங்கள் இப்படி படிக்கிற போது நீங்கள் அந்த விஷயத்தை தேடி பார்த்து கொள்ள வேணும். இனி 128ல் 2 முக்கியமான பிரிவுகள்லாம் இருக்குது. ஒன்று கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்புகள், அடுத்தது அரசரை கணக்கீடு உத்தியோகத்தருடைய பொறுப்புகள். இப்போ பாருங்க, இதுக்குள்ள ஒவ்வொரு விடயமும் நுணுக்கமாக பார்த்து அவதானித்து கதைச்சு கொண்டு வர வேணும். வெறுமனே ஒரு இவி எக்ஸாமுக்கு எழுதின மாதிரி ஒரு 5 விஷயம் பாடமாக்கி வச்சிருக்கிற எழுதலாம் வேண்டி இல்லை. அந்த விடயங்கள் ஒரு இடத்துல அவர் அரசரை நிலுவைகள் தொடர்பாக கணக்காய்வாளர் தலைமை அதிபதிக்கு அறிக்கையிட வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்குள்ள விளக்கமாக இருக்குது. ஜூன் மாதத்தின் 30ஆம் தேதியும் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியும் சில வேளை திகதிகளை குறிப்பிட்டு கூட கேள்வி கேட்கலாம். அடுத்து வருகிற 15ஆம் தேதிகளில் அது அறிக்கையிடப்பட வேண்டும். ஜூலை மாதம் 15, ஜனவரி மாதம் 15 அறிக்கையிட வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விடயங்களை மிக நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ நிதி ஒழுங்கு விதி 128 பேர் கதைக்கிறப்பட்டால் நீங்கள் தனியாக இருக்கிற போது உங்களுடைய சொந்த முயற்சி கொஞ்சம் வாரத்தில் 2 நாள் 2 மணித்தியாலங்கள் ஆக கூடதும் 3 தொடக்கம் 4 மணித்தியாலம் இப்படி படிக்கிறது காணாது. சரிதான், அந்த விடயத்தை நீங்கள் விளங்கி கொண்டு படிப்பீங்கள் நான் நம்புகிறேன். அந்த பகுதிகளில் பாருங்க. இப்போ நாங்கள் இந்த பேப்பரை பார்க்குற நோக்கம் ஏற்கனவே படித்த விஷயங்களை மேலே ஞாபகப்படுத்திக் கொள்வது. புதிதாக வந்தவர்கள் அந்த விடயத்தை படித்துக் கொள்வார்கள். அப்போ தாமதமாக இணைந்தவர்களுக்கு இன்னும் சட்ட பொறுப்பு இருக்குது, 2-3 தடவை அதை படிக்கவும். சரி, அடுத்தது நிதி ஒழுங்கு விதிகள் 880 இருந்து அடுத்த கேள்வி ஆரம்பமாகுது. சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 880 பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான ஏற்பாடுகள் நாங்கள் பார்க்கலாம். இந்த பிணைப்பணம் செலுத்துவதற்கு இதில் கேட்டுப்பட்டிருக்குது, பிணைப்பணம் செலுத்துகின்ற தேவைப்பாடற்ற அரச உத்தியோகத்தர்கள். எங்களுக்கு பிணைப்பணம் செலுத்துவதற்கு தேவைப்பாடு உடையவர்கள் யார் என்று சொல்லி கேட்டால் தானே, தெரிஞ்சால் தானே தேவைப்பாடற்றவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கலாம். இது எல்லாம் எளிமையாக நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டும். 880 இருந்து 893 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கியதா இருக்கு. அப்போ அதில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் அதில் இருக்கிற 14 நிதி ஒழுங்கு விதிகள் 14 நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பிலையும் அதுக்குள்ள கேட்கக்கூடிய கேள்விகளை நான் சொல்றதை மட்டும் நீங்கள் வச்சுக்கொள்ளாதீங்க. நீங்களாக கேள்வியை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேணும். சரிதானே? நீங்களாக கேள்வியை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேணும். இப்போ இங்கே இதற்கு விட 2வது என்று சொல்லியிருக்கிறார்கள், வழங்கல்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான பெருகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மிச்சம் 3 பேரையும் எங்களுக்கு
தெரிஞ்சிருந்தால் மட்டும்தானே நாங்களுக்கு பதில் சொல்ல இயலும். சரி, அப்போ அதை பார்க்கணும். பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான ஏற்பாடுகளை பற்றி கொஞ்சம் இதுல கதை. பிணைப்பணம் செலுத்துவதற்குரிய உத்தியோகத்தர்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறத வாசித்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும். அரசாங்க பணத்தை அல்லது இறைவரி முத்திரையை அல்லது களஞ்சிய பொருட்களை பெறுவதற்கு அல்லது கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு அல்லது அரசாங்க பணத்தை பகிர்வதற்கு அல்லது முத்திரைகளை அல்லது களஞ்சிய பொருட்களை வழங்குவதற்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பாக உள்ள அல்லது அதிகார கையளிப்பின் கீழ் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட உத்தியோகத்தர்களும் பண உறுதி பற்றிய சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற அல்லது அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பமிடுகின்ற உத்தியோகத்தர்களும் விசுவாசமாக தமது கடமைகளை புரிவதற்கு அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பணை கட்டளை சட்டத்தின் அத்தியாயம் 612 அமைவாக பிணைப்பணம் செலுத்துதல் வேண்டும். இப்ப இங்க நாங்கள் பார்க்க வேண்டும் என்னென்றால், யார் அதுக்குள்ள இருக்கிறார்கள்? அரசாங்க பணத்தை, இறைவரி முத்திரையை அல்லது களஞ்சிய பொருட்கள். அப்ப முதலாவது பணம், முத்திரை, களஞ்சிய பொருட்கள் பெறுவதற்கு, கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு, பகிர்வதற்கு, பகிர்தல் அல்லது வழங்குதல், இவற்றுக்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பாக இருக்கிறவர் அல்லது பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர், அதிகார கையளிப்பின்கள் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர். பொறுப்பாக இருக்கிறவர் தன்னுடைய பொறுப்பை யாருக்கும் ஒப்படைச்சும் இருக்கலாம். அப்ப இந்த விடயங்களை கையாளுகிறவர்கள் என்கிறதாக ஞாபகம் வச்சு கொண்டா பணம், முத்திரை, களஞ்சிய பொருட்கள் என்பவற்றை பெறுவது, கட்டுக்காப்பில் வைத்திருப்பது, அவற்றை விநியோகிப்பது என்பவற்றுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல அந்த விடயத்தோடு தொடர்புடையவர்கள். இரண்டாவது, பண உறுதி பற்றி சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகிறவர்கள். வவுச்சர் சர்டிஃபை பண்றார்கள், வவுச்சர்ல சைன் பண்றார்கள். பண உறுதி பற்றி சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகிறவர்கள். அடுத்தது மூன்றாவது, அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பமிடுகிற உத்தியோகத்தர்கள், செக்கில் சைன் பண்றார்கள். அப்ப இந்த 3 வகையான ஆட்கள் இதுக்குள்ள இருக்கலாம். அப்ப நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும், காசு, முத்திரை, களஞ்சிய பொருட்கள். அது கொஞ்சம் விளக்கமாக, காசு என்பதை அரசாங்க பணம் என்றும், முத்திரை என்கிறத இறைவரி முத்திரை என்று சொல்லியும் எழுதக்கூடியதா இருக்கணும். அப்ப காசு, முத்திரை, களஞ்சிய பொருட்கள் இவற்றோடு தொடர்புடையவர்கள். என்ன விடயமாக? அவற்றை பெறுவது, கட்டுக்காப்பில் வைத்திருப்பது மற்றும் விநியோகிப்பது அல்லது வழங்குவது என்பவற்றுக்கு பொறுப்பானவர்கள் அல்லது பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள். இது ஒரு வகை. இரண்டாவது, பண உறுதி பற்றிய சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தர்கள். மூன்றாவது, அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பமிடுகின்ற உத்தியோகத்தர்கள். இது அதுல சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அந்த 3 விடயத்தையும் இதுல எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். பாருங்க, அரசாங்க பணம், வருமானம் அல்லது பொருட்களை பொறுப்பாக வைத்திருக்கின்ற உத்தியோகத்தர். மூன்றாவது, அரச பணம், முத்திரைகள் அல்லது பொருட்களை வழங்குகிற உத்தியோகத்தர். அவர் பெறுதல், வைத்திருத்தல், வழங்குதல் என்பதை பிரித்து எழுதியிருக்கிறார். அரச கணக்குகளுக்குரிய உறுதி சிட்டைகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற மற்றும் காசோலைகள் கையொப்பமிடுகிற உத்தியோகத்தர். எப்படி பிரித்து கேட்டாலும் இப்ப உங்களுக்கு தெரியும், காசு, முத்திரை, களஞ்சிய பொருளோட சம்பந்தப்படுவார். அதை பெறுவது, வைத்திருப்பது, வழங்குவது. அடுத்தது உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துவது, மற்றது காசோலைகளை கையொப்பமிடுவது. இந்த 3 போனால் 2வது விட பொருத்தமானதாக இருக்கும். அந்த அளவோடு விடாமல் நாங்கள் அதோடு சேர்ந்த கொஞ்சம் விடயங்களை பார்த்துக்கொள்வோம். சரிதானே? இப்போ பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் யார் என்று கேள்வி கேட்டால் 2 தரப்பினரை சொல்லுங்கோ என்று கேட்டால் நீங்கள் 2 பெரிய விடைகளாக எழுதலாம். அரசாங்க பணம், இறைவரி முத்திரை அல்லது களஞ்சிய பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், அவற்றை பகிர்ந்தளித்தல் அல்லது வழங்குதல். பெறுவது, வைத்திருப்பது, வழங்குவது என்பவற்றுக்கு பொறுப்பான அல்லது பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள். இதுல இருக்கிற மாதிரி வசனத்துல எழுத முடிஞ்சா நல்லது. அப்போ கொஞ்சம் நாங்கள் விளக்கமா அரசாங்க பணத்தை அல்லது இறைவரி முத்திரை அல்லது களஞ்சிய பொருட்களை 3 விடயம், அதுல 3 சம்பவம்: பெறுவது, கட்டுக்காப்பில் வைத்திருப்பது அல்லது பகிர்ந்து வழங்குவது. அடுத்தபடியாக நிர்வாக ரீதியாக பொறுப்பாக உள்ள அல்லது பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட உத்தியோகத்தர். இது ஒரு முழுமையான விடையாக இருக்கு. அடுத்தது
பண உறுதி பற்றி சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற அல்லது அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பமிடுகின்ற உத்தியோகத்தர். சில வேளைகளில் இதை 2 புள்ளியாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள இயலும். சரிதானே? எப்போது இவர்களுக்கு விடுவிப்பு வழங்க முடியும்? இப்படியான உத்தியோகத்தர்கள்ல பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்பார். எவரேனும் உத்தியோகத்தருடைய சொந்த பொறுப்பில் உள்ள பணத்தொகை அல்லது இறைவரி முத்திரை அல்லது களஞ்சிய பொருட்கள், இந்த 3 தான் அவர் வச்சிருப்பார். பணம், அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள். அவர்கிட்ட இருக்கக்கூடிய இவற்றின் பெறுமதி எந்த ஒரு நாளிலேயாவது அவருடைய 3 மாத சம்பளத்தை விஞ்சவில்லை என்று திருப்தி அடைந்தார், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவற்றை 3 மாத சம்பளத்தை விட கூடின பெறுமதியான காசோ அல்லது முத்திரையோ களஞ்சிய பொருட்களோ அவருடைய பொறுப்பில் இருக்காது, அதை விட குறைஞ்ச பெறுமதி தான் இருக்கும் என்று அமைச்சு செயலாளர் திருப்தி அடைந்தால் பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கலாம். சரிப்பா, யார் விலக்களிக்கலாம்? சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் விலக்களிக்கலாம் என்று சொல்லப்பட்டு, எப்போ அவர்கிட்ட இருக்கிற காசு, இறைவரி முத்திரைகள் அல்லது களஞ்சிய பொருட்கள் இவற்றின் பெறுமதி எந்த ஒரு நாளிலையும் அவருடைய சம்பளத்தின் 3 மடங்கிலும் பார்க்க 3 மாத வேதனத்தை விஞ்சவில்லை என்று திருப்தி அடைந்தால் விலக்களிக்கலாம். இப்ப இதுக்குள்ள அடுத்த கேள்வியும் இருக்குது. சில வேளைகளில் பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். கேள்வி கேட்க தொடங்குவாருண்டா இப்போ 2 புள்ளிக்கு கேள்வி என்றால் 5 கேள்வி தொடர்ச்சியாக கேட்பார். எஸ்எல்ஏஸ்ல இருக்கிற ரிஸ்கல் தான் மற்ற பரீட்சைகளில் தூரமாக கேட்பார்கள். எஸ்எல்ஏஸ்ல ஒரு இடத்தை கை வைச்சால் அப்படியே அந்த இடம் முழுவதும் அலசப்படும். தெரிஞ்சால் அப்படியே வரும், தெரியாவிட்டால் அப்படியே போயிடும். இப்போ பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்களை நான் சொல்லி நேரத்தை மெனக்கெடுத்தையில பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து யார் எப்போது விலக்களிக்கிறார்? அப்போ பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிப்பு சந்தர்ப்பத்தை விவரிக்க என்று கேட்டால் யார் விலக்களிக்கலாம், எப்போது விலக்களிக்கலாம் 2 மனதினால்தான் 2 புள்ளி தருவார். அடுத்தது பிணைப்பணம் செலுத்த வேண்டிய கால அவகாசம், எவ்வளவு காலத்துக்குள்ள செலுத்தலாம். சரிதானே? பிணைப்பணம் செலுத்துற பதவிக்கு நியமிக்கப்படுறவர் நியமன தேதியில இருந்து அல்லது அந்த பதவிக்கு இடமாற்றம் பெற்ற தேதியிலிருந்து 2 மாதங்களுக்குள்ள பிணைப்பணம் செலுத்த வேண்டும். 2 மாதங்களுக்குள்ள செலுத்த வேண்டும். 3 மாதங்களுக்குள் பிணைப்பணத்தை செலுத்துவதற்கு தவறுகிற உத்தியோகத்தர் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய வேதனம் நிறுத்தி வைக்கப்படும். அது மட்டுமல்ல, பிணைப்பண கட்டளை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதன் கீழ் அவருடைய பதவி வெற்றிடமாக்கப்பட்டதாக கருதி அதற்கு புதிய நியமனம் செய்யப்படுவதற்கு ஏற்பாடு இருக்குது. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய காலப்பகுதி செலுத்த தவறும் போது மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை. சரிதானே? பிணைப்பணம் செலுத்தக்கூடிய காலப்பகுதியை குறிப்பிட்டு குறித்த காலப்பகுதியில் செலுத்த தவறுவர் மீது மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? பிணைப்பணம் செலுத்த வேண்டிய ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகிற ஒருவர் நியமன தேதியிலிருந்து அல்லது பதவிக்கு இடமாற்றம் பெற்று வந்த தேதியிலிருந்து 2 மாதங்களுக்குள் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். அதுக்கு பிறகு சொல்லுவோம், 3 மாதங்களுக்குள் தேவையான பிணைப்பணத்தை செலுத்துவதற்கு தவறும் உத்தியோகத்தர் வேதனை நிறுத்தி வைக்கப்படும். அதோடு அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்தின் கீழ் அந்த 8(2) பிரிவு ஞாபகம் இருந்தால் பரவாயில்லை, இப்போதைக்கு நாங்கள் அதோடு வில்லங்கப்பட வேண்டாம். பிணைப்பண கட்டளை சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். இதன் கீழ் அவருடைய பதவி வெற்றிடமாக கருதப்பட்டு அதற்கு புதிய நியமனம் செய்யப்படுவதற்கு ஏற்பாடு இருக்கிறது, ப்ரொவிஷன் அங்கே இருக்கிறது. பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக திணைக்கள தலைவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்பு என்ன? இப்படி எங்கேயாவது மூலைகள் இருக்கிறதெல்லாம் கேள்விகள் கேட்கிறார்கள். கேட்டால் இந்த பகுதியை முழுக்க கேட்கிறார் என்றதான் கருத்து. சில வேளை ஒரு புள்ளியாக கேட்டுக்கொண்டு வரலாம். மேலே 881 பிணைப்பணம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி உத்தியோகத்தர்களை குறிப்பிடுக. சரியா? அடுத்தது விலக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எது என்று சொல்லி கேட்கலாம். அடுத்தது
பிணைப்படம் செலுத்த வேண்டிய காலப்பகுதி, பிணைப்படம் செலுத்த தவறும் உத்தியோகத்தர் மீது மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை, எல்லா இடமும் ரெண்டு ரெண்டு இருக்கிறது ஒன்றொன்றாக கேட்டுக்கொண்டு வரல. ஐந்தாவது, திணைக்கள தலைவர்கள் பிணைப்பணம் செலுத்த வேண்டிய கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் தொடர்பில் அப்படி நேரடியாக கேட்காம பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் தொடர்பில் திணைக்கள தலைவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொறுப்பு என்ன, விதித்துரைத்த காலப்பகுதிக்குள் அதை உத்தியோகத்தர்கள் செலுத்துவது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பதில் கடமை புரிகின்ற உத்தியோகத்தர்களுக்கான பிணைப்பணம் செலுத்துவது பற்றிய ஏற்பாடு என்ன, நிரந்தரமான உத்தியோகத்தர் ஒருவரை போல அதே விதத்தில் பிணைப்பணம் செலுத்தும்படி அவரும் கோரப்பட வேண்டும். பிணைப்படம் செலுத்த வேண்டிய பதவி ஒன்றில் பதில் கடமை ஆற்றுவதற்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் தொடர்பாக அவருக்கான பிணைப்பணம் பற்றி 4 கூற்றும் தரலாம். இதுல 4 கூற்று இப்ப தந்தது போல அவர் செலுத்த வேண்டியதில்லை, செலுத்தலாம், இந்த மாதிரி ஏதோ 4 கூற்று தருவார்கள். அப்போ பார்க்கணும், அவர் நிரந்தர உத்தியோகத்தர் போலவே கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியா? விடுமுறை வழங்கப்பட்டால் என்ன செய்கிறது? பதில் கடமை ஆற்றுகிறவருக்கு இந்த நிலைமை என்றால் விடுமுறை வழங்கப்பட்டால் என்ன நிலைமை? ஒருவர் நீண்ட விடுமுறை எடுக்கிறார், சரிதானே? அப்போதும் பதில் கடமை ஆற்றுபவர் அதுக்கு காசு கொடுத்தார். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவி ஒன்றை வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவருக்கு நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டால் அப்போது பதில் கடமை ஆற்றுவதற்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தரும் போதுமான பிணைப்பணம் செலுத்துவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்போ ஒரு ஆக்டிங் போஸ்ட்ன்றது ஒருவர் நீண்ட கால விடுமுறை எடுக்கிறது இல்லை, சில வேளையில ஒரு போஸ்ட் ஆக்டிங்காக கொடுப்பேன், அதுக்கும் சரி இன்னொருவருடைய விடுமுறைக்கு பதிலாக பதில் கடமை ஆற்றும் போதும் சரி. பொதுவாக பதில் கடமை ஆற்றுதல் என்பதை 2 விதமாக சொல்லுகிறார்கள். ஒன்று, பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவி ஒன்றில் பதில் கடமை ஆற்றுவதற்கு நியமிக்கப்படுகிறது. ஒரு டிஎஸ் வேக்கன்ட் இருக்குது, கிளாஸ் 2ல இருக்கிற ஒரு SLS ஆளுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கணும் என்றால் அப்போ அவர் பதில் கடமை ஆற்ற வேண்டியவராக இருப்பார். அப்போ அந்த இடத்துல ஒருவருக்கு பதிலாக என்பதில் ஒருவர் லீவ் எடுத்து அப்படி இருக்கு. சாதாரணமாக சமதரத்தில் உள்ள அலுவலர்கள் ஒருவர் விடுமுறை பெற்றுக் கொள்ளும் போது அவருக்கு பதிலாக இவர் பதில் கடமை ஆற்றினால் இவரும் தனியாக பிணைப்பணம் செலுத்த வேண்டும். இப்ப இந்த இதுல திரும்ப திரும்ப சொல்லுகிறது கொஞ்சம் நேர விரியமாவது போல இருந்தாலும் இதுல முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு விடயத்தையும் நுணுக்கமா பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக கவனமா பார்த்திருக்க வேண்டும். மற்றது ஒருக்கா படிச்சா போதாது, திரும்ப திரும்ப பாருங்க, சரிதானே? அடுத்தது, இது யாருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பார். இந்த பிணைப்படம் செலுத்துவது தொடர்பான விடயங்களை யாருக்கு அறிவிக்க வேண்டும்? கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளருக்கும். சரியா? கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளருக்கும் பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தர் புதிதாக நியமிக்கப்படுகிறார் அல்லது இடமாற்றம் பெறுகிறார், பதவி விலகுகிறார், பதவி நீக்கம் செய்யப்படுகிறார், இவை போன்றவை. பதவி நீக்கம் செய்யப்பட்டால் யாருக்கு அறிவிக்க வேணும், இடமாற்றம் செய்தால் யாருக்கு அறிவிக்க வேணும், இந்த மாதிரியாக கேள்விகள் வரணும். சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளருக்கு அதே போல கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் மாதாந்தம் அறிவிக்கப்பட வேண்டும். இப்போ நட்டம் பற்றிய அறிக்கை யாருக்கு அனுப்ப வேணும் என்று கேட்பது போல இந்த அறிக்கையை யாருக்கு அனுப்ப வேணும் என்று கேட்கலாம். 1 புள்ளியோ 2 புள்ளியோ கூட தரலாம், சரிதானே? அப்போ புதிய நியமனங்கள் ஒரு சின்ன விடயம் பாருங்க, ஒரு எஃப்ஆர் உடனே முடிஞ்சு போயிடுது. 883வது சிம்பிளா ஒரு விஷயம். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவிகளில் ஏற்படுகிற மாற்றம், உத்தியோகத்தர்களுடைய எந்த மாற்றமாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அமைச்சு செயலாளருக்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் மாதாந்தம் அறிவிக்க. அடுத்தது, சிறு பணியாளர்கள் பிணைப்பணம் செலுத்துவது. இதுல இருக்கக்கூடிய விடயம் திருத்தப்பட்டு வர இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சிறு பணியாளர்கள் என்கிறது 2016 சுற்றறிக்கை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கணிப்பீடு செய்யும். சரிதான். இங்க சொல்லப்படுகிற சிறு பணியாளர்கள் என்பதில் இதுல திருத்தம் வராவிட்டாலும் நாங்கள் இதை
சம்பள சுற்றறிக்கை 2016ஆம் ஆண்டு சம்பள சுற்றறிக்கையில் சிறு பணியாளர்களாக யார் அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை நினைச்சு கொண்டு பார்த்தால் சரி, இது பெரிய அளவுக்கு சம்பள தொகையை உங்கள்கிட்ட கேட்க முடியும். சிறு பணியாளர்களுக்கு பிணைப்பணம் ஒன்று செலுத்த வேண்டியதாக இருந்தால் திணைக்கள தலைவர் தேவைப்படுத்தலாம். அவர்கள் பிணைப்பணம் செலுத்தும்படி தேவைப்படுத்தலாம். அவர்கள்ட்ட ஏதேனும் பொறுப்புகள் கொடுக்கப்படுமாக இருந்தால் இப்போ இங்க படிவம் தான் உங்கள்கிட்ட கேட்கலாம். படிவம் பொது 258 அல்லது படிவம் பொது 258 ஆகும். முறி என்றது பொண்ட், சரிதானே? முறி ஒன்று பெறப்பட வேண்டும். சிறு பணியாளர்களிடம் பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பிணைப்பணியாளர்கள் தமது பிணைமுறியை நிறைவேற்ற வேண்டிய அல்ல பிணைமுறி ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய படிவம் பொது 258 அல்லது பொது 258 ஆனா திணைக்களத்தில் அதை ஃபைல் பண்ணி வைக்க வேணும். இங்கேயும் அமைச்சின் செயலாளருக்கு அறைக்கு கொண்டு கொடுக்க வேணும். கணக்காய்வாளர் நாயகத்துக்கு தேவை. சிறு பணியாளர்கள் தொடர்பாக சின்ன விடயம் கவனிக்காம போகிறோம்னு பாருங்க, அதுக்கு தனியாக ஒரு எஃப்ஆர் ஒழுங்கு செய்திருக்கிறாருன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்தபடியா தானே. அதுக்கு தனியாக ஒரு நிதி ஒழுங்கு விதி என்ன ஒரு விடயமா பாருங்க. இதுக்கு சின்னனா தான் இருக்குது. 883 880 எல்லாமே சின்ன விடயம் தான். ஆனால் இது ஒருக்கா நீங்கள் 880 இருந்து 893 வரைக்கும் படிமுறை ரீதியாக குறித்து வச்சிருக்கிறது நல்லது. ஒரு முக்கியமான பகுதி. நீண்ட காலம் பரீட்சைகளில் எதிர்பார்க்கப்பட்டும் கேட்கப்படும். சுப்ராக கேட்டிருக்கிறார்கள். நிர்வாக சேவைக்கு எனக்கு தெரிஞ்சு 2017 இருந்து இது வரைக்கும் இந்த விடயம் தொடர்பாக கேட்கப்பட்டதாக ஞாபகம் இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு பகுதி. சரியா? இதுல கொஞ்சம் கவனம் எடுங்க. சுப்ரா பேப்பர்ல வந்தது தானே என்று சொல்லி யோசிக்க தேவையில்லை. அது வேற இது வேற. சரி, அடுத்தது பிணைப்பணத்தை செலுத்துவது தொடர்பான நடைமுறைகள். சரிதானே? பிணைப்பணத்தை செலுத்துவது தொடர்பான நடைமுறைகள். இந்த பிணைப்பணத்தை செலுத்துவது தொடர்பான நடைமுறைகள்ல இப்ப நிறைய விடயங்கள் கொஞ்சம் வேறுபட்டு போயிருக்குது. ஒன்று பண வைப்பு மூலமாக பிணைப்பணம் செலுத்துவது. குறிப்பாக தேசிய சேமிப்பு வங்கியில் தான் அதை வைப்பு செய்ய சொல்லி சொல்கிறார்கள், அல்லது ஆட்பிணை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு நபர் பிணை பொறுப்பு பிணைமுறை ஒப்பந்தங்கள்ல ஒப்பமிடுவது, அதுக்கு அவர்களுக்குரிய நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒப்பமிடலாம் என்று சொல்லி. அப்ப ஆட்பிணை அல்லது பண வைப்பு மூலமாக அல்லது விதிக்கப்பட்ட பிணை பொறுப்பு, அதுக்குன்னு சொல்லி பொறுப்பு கொடுக்கிறது, பிணை பொறுப்பு. இப்போ முதலாவது இந்த வகைக்குள்ள சொல்லலாம், ஆள் பிணை வைக்கிறது அல்லது பண வைப்பு செய்வது அல்லது பிணை பொறுப்பு ஒன்று வழங்குவதன் மூலமாக. அல்லது இரண்டாவது ஆட்பிணையம் அரசாங்க சேவை பரஸ்பர உத்தரவாத அவையின் உத்தரவாதம், இப்படி ஒன்று இருக்குது. அரசாங்க சேவை பரஸ்பர உத்தரவாத அவை என்று சொல்லு. இப்போ இது ஒருவருக்கு ஒருவர் உத்தரவாதம் கொடுப்பது என்பது போல கருதி கொள்ளுங்கள். பரஸ்பர உத்தரவாத அவையின் உத்தரவாதம் ஆட்பிணையும் வச்சு அந்த அரசாங்க சேவையினுடைய அரசாங்க சேவை பரஸ்பர உத்தரவாத சபையினுடைய உத்தரவாதம் இருக்கு. அந்த உத்தரவாதத்துக்கு பதிலாக என்னொன்று சொல்லப்பட்டிருக்குது, ஒரு கம்பெனியோ அந்த வங்கி அந்த மாதிரி அவற்றினுடைய உத்தரவாதம் இருக்கலாம். ஆட்பிணையும் திரைசேரியினால அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்க கம்பெனி அல்லது அவையினுடைய ஒரு உத்தரவாதமும் கொடுக்கலாம். விதான ஆக்கள் இப்படியான ஆக்களுக்கு அசைவற்ற ஆதனத்தை பொறுப்பாக கொடுக்கிறது. கிராம உத்தியோகத்தர்கள் அல்லது திரைசேரியினால அங்கீகரிக்கப்பட்ட சில உத்தியோகத்தர்கள் அவர்கள் அசைவற்ற ஆதனத்தை ஈடு வைப்பதன் மூலமாக பிணை பொறுப்பை செலுத்த முடியும். அப்ப இங்க பிணை பொறுப்பு செலுத்தக்கூடிய விடயங்களை பட்டியல் படுத்தி போட்டு அதுல அல்லாதது எதுன்னு கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அப்ப ஆட்பிணை பொதுவாக இருக்குது. ஆட்பிணை அதோட பண வைப்பு இருக்குது, அல்லது விதிக்கப்பட்ட பிணை பொறுப்பு.
சொல்லப்படுகிற பிணை பொறுப்பை கொடுத்தா சரி. ஆட்பிணை பண வைப்பு அல்லது விதிக்கப்பட்ட பிணை பொறுப்பு, ஆட்பிணையும் பண வைப்பும் பெறுங்க. அடுத்தது இங்க ஆட்பிணையோட சேர்ந்து அங்க ஆட்பிணை வைக்கலாம் அல்லது பண வைப்பு அல்லது விதிக்கப்பட்ட பிணை பொறுப்பு இருக்கும், அல்லது ஆட்பிணையோடு ஒரு பரஸ்பர உத்தரவாத கடிதம், அரசாங்க சேவை பரஸ்பர உத்தரவாத அவையினுடைய உத்தரவாத கடிதம். அடுத்தது ஆட்பிணையம் திரைசேரியினாலே அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்க கம்பெனி அல்லது ஒரு சபையினுடைய உத்தரவாதம். கிராம உத்தியோகத்தர்கள் அதுபோல திரைசேரி அங்கீகரித்த சில பதவிகளுக்கு அவர்களுக்கு அசைவற்ற சொத்துக்கள் பிணை பொறுப்பாக கொடுக்கப்படலாம். இதுல 4 எங்களுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுலயே கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய விடயம் என்றால் இது உண்டு. அடுத்தது இந்த பதிவேடு சம்பந்தப்பட்ட விடயம் இருக்கு. அவ்வளவுதான், பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் விளங்கி வச்சிருக்க வேணும், விளங்கியும் ஞாபகப்படுத்தியும் வச்சிருக்க வேணும். பாடமாக்குற விளக்கம் இல்லாம பாடமாக்குறது இல்லை. அடுத்தது பிணைப்பணம் தேவையான பதவிக்கு உத்தியோகத்தர் நியமிக்கப்படுகிற போது அவருக்கான நிதி பொறுப்பு மதிப்பீடு செய்கிற நோக்கத்துக்காக அமைச்சர் செயலாளருக்கு விவரம் சமர்ப்பிக்கப்படுகிற படிவம். அவருக்கு எவ்வளவு பிணை பொறுப்பு என்று சொல்லி சமர்ப்பிக்க, இப்ப இதுக்கு அதுக்கு சுற்றறிக்கை இருக்குது. பொது நிர்வாக அமைச்சினுடைய சுற்றறிக்கை பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்கள் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கு பதவி சார்ந்தே சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு காசு என்று சொல்லி. ஆனால் இது தவிர பொதுவாக இந்த பதவிக்கு ஒருவர் நியமிக்கப்படுகிற போது திணைக்கள தலைவர் பதவியினுடைய நிதி பொறுப்புகளை மதிப்பீடு செய்யும் நோக்கத்துக்காக சமர்ப்பிக்கிற படிவம் பொது 235 விதப்புரை சமர்ப்பிக்கப்படும். மேலே இருக்கக்கூடிய அப்படியான ஒவ்வொரு படிவத்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். இது சொல்லுகிற போது எங்களுக்கு மறந்திருக்கும். சிறு பணியாளருக்கு என்ன செய்யணும், சிறு பணியாளருக்கு என்ன செய்கிறது, பொது 258 அல்லது பொது 258 ஆனம், சரியா சொல்றோமான்னு ஞாபகப்படுத்தி பார்ப்போம். பொது 258 அல்லது பொது 258 ஆனம். இங்க பொது 235 விதப்புரை சமர்ப்பிக்கப்படும். இந்த படிவங்கள் வேறு இடங்கள்ல வராது. சில வேளையில கொஞ்சம் விவேகமுள்ளவர் வினாத்தாள தயாரிப்பாராக இருந்தால் பொது படிவங்களை இதுகளுக்குள்ள கேட்டு விட்டுருவேன். நீங்க முன்னுக்கெல்லாம் படித்து வச்சிருக்க இந்த பகுதிக்குள்ள 2 பொது படிவத்தை போட்டு விட்டால் எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் செய்ய மாட்டோம். சரியா, அந்த பகுதியை பார்த்து கொடுங்க. இதை மதிப்பிடுவதற்காக அமைச்சர் செயலாளருக்கு அதை சமர்ப்பிக்கப்படும். இது தொடர்பான தீர்மானத்தை அமைச்சர் செயலாளர் அது தொடர்பான தீர்மானத்தை திணைக்கள தலைவருக்கு சொல்லுவார். ஆட்பிணை படிவத்தோட வழங்குவார் எவ்வளவு என்று சொல்லி. அந்த பிணைப்பண தொகையும் அதை செலுத்துகிற முறையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அவர் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களோட அதுக்குரிய இந்த உத்தரவாத முறை பொட் சரிதானே 1 மாத காலத்துக்குள்ள அமைச்சர் செயலாளருக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும். அந்த அரசாங்க சேவை பரஸ்பர உத்தரவாத சபைக்கூடாக செலுத்தப்படுமாக இருந்தால் திணைக்கள தலைவர் பூர்த்தி செய்த ஆவணங்களை அந்த அவையினுடைய செயலாளருக்கு அனுப்பி அந்த செயலாளர் அதனை அமைச்சர் செயலாளருக்கு அனுப்பி வைப்பார். பரஸ்பர உத்தரவாத அவையின் செயலாளருக்கு அனுப்பி அவர் அந்த உத்தரவாதத்தை எழுத்து மூலமாக இணைத்து செயலாளருக்கு அனுப்பி வைப்பார். அப்ப இது செய்யப்படுகிற இந்த விதத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, இது செய்யப்படுகிற விதத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்தி எங்கள்கிட்ட கேட்டால் எழுதக்கூடிய அளவுக்கு நான் திரும்ப ஒரு தடவை எளிமையாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். பிணைப்பணம் செலுத்தும் தேவைப்பாடுடைய உத்தியோகத்தர் ஒருவர் பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான நடைமுறை என்று கேட்கப்பட்டா முதல்ல என்ன செய்ய வேணும்? அப்படி ஒரு உத்தியோகத்தர் நியமிக்கிற போது திணைக்கள தலைவர் அந்த பதவியின் நிதி பொறுப்புகளை மதிப்பீடு செய்கிற நோக்கத்துக்காக அமைச்சர் செயலாளருக்கு படிவம் பொது 235 விதப்புரை ஒன்றை சமர்ப்பிப்பார். சரியா, முதலாவது குறிப்பிட்ட திணைக்கள தலைவர் அமைச்சர் செயலாளருக்கு விதப்புரையை சமர்ப்பிக்கிறார். 2வது அமைச்சின் செயலாளர்
பிணைப்பண கட்டளை சட்டத்தின் கீழ் தன்னுடைய தீர்மானத்தை திணைக்கள தலைவருக்கு அதற்கு பொருத்தமான ஆட்பிணை படிவத்தோட வழங்கும். அதற்கு பொருத்தமான ஆள் பிணை வைக்கிற படிவத்தோட வழங்குவார். அதுல பிணைப்பண தொகை அது எவ்வாறு செலுத்தப்பட வேண்டும் என்ற விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். மூன்றாவது கட்டம், உத்தியோகத்தர் முறைப்படி பூர்த்தி செய்த அந்த ஆட்பிணை படிவம், அதோட தொடர்புள்ள ஆவணங்கள், இதை விட உத்தரவாத முறி போன்ற விடயங்களை உள்ளடக்கி 1 மாத காலத்துக்குள்ள திணைக்கள தலைவரிடம் கொடுத்து திணைக்கள தலைவர்னால அமைச்சு செயலாளருக்கு கொடுக்கப்படும். இங்கு பரஸ்பர உத்தரவாத சபையினால் அரசாங்க சேவை பரஸ்பர உத்தரவாத அவையினூடாக செலுத்தப்படுமாக இருந்தால் திணைக்கள தலைவர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவையின் செயலாளருக்கு அனுப்பி வைக்க, அவையினுடைய உத்தரவாதத்தை இயன்ற அளவு விரைவாக செயலாளருக்கு, அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்படும். அமைச்சு செயலாளர் அந்த படிவங்களை எடுத்ததுக்கு பிறகு, இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அமைச்சு செயலாளர் அந்த படிவங்களை பெற்று பரிசீலித்ததன் மேல் அது உரிய வகையில சட்டத்துக்கு அமைவாக இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்வதற்கு ஏற்பிசைவு அளிப்பதற்காக ஏற்பதற்கு சம்மதம் தெரிவிக்கும் வகையில சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பார். அது உரிய முறையில அமைந்துள்ளதா என்று பரிசோதனை செய்து தரும்படி அதை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பார். அங்கு அந்த பிணைப்பண ஆவணங்கள் பதிவு செய்து அதுக்கு ஒரு பதிவு இலக்கம், திகதி, அந்த உத்தரவாத பிணை முறையின் மீது என்டோஸ்மெண்டா போடுவினம் புறக்குறிப்பாக இடப்படும். இப்போது பதிவு சான்றிதழை திருப்பி திணைக்கள தலைவருக்கு அமைச்சு செயலாளர் அனுப்பி வைப்பார். திரைசேரியின் கணக்காய்வு 42 என்கிற படிவத்தில் பதிவு சான்றிதழ் ஒன்றை வழங்கி அந்த ஆவணங்கள் பத்திரமான வகையில கட்டுக்காப்பாக வைக்கப்படும். இப்போ இந்த படிமுறைகளை நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்லக்கூடிய இருக்கணும். இது இருக்கிறதுக்குள்ள பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக இருக்கக்கூடிய கடினமான ஒரு பகுதி, கடினமான வினா இது. ஆனால் இது அதிக புள்ளிகளே எங்களுக்கு தரக்கூடியது. சில வேளை ஒரு கேள்வியாக கடினமாக பேப்பர் செட் பண்ணணும் யோசிக்கிறாள். ஏன் இந்த விடயம் பல பேருக்கு தெரியாம இருக்கு. நீங்கள் முதல் அறிவுக்கு படிக்கலாம், பேப்பருக்கு வாரது என்கிறது வேறு, பேப்பருக்கு இது வேறும்னு சொல்லி படிக்கலாது தானே. ஆனால் இதை கட்டாயம் நாங்கள் படிச்சு வச்சிருக்கோம், சரிதானே. இப்ப இந்த பிணைப்பணத்துல அந்த தொகையில கட்டுப்பணத்தை குறைக்கிற அல்லது கட்டுப்பணத்தை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால், ஏதாவது மீளாய்வு செய்வதாக இருந்தால் அமைச்சு செயலாளருடைய அங்கீகாரத்தை பெறவும். இந்த பிணை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு திகதி இருக்கும். சில வேளையில இந்த உத்தரவாத முறி என்றது ஒரு அரச கம்பெனி ஒன்றினால பொறுப்பு, ஒரு கம்பெனி பொறுப்பு நிற்குது, அரசாங்க கம்பெனி, இவர் பிரச்சனைன்னா நாங்கள் காசு கட்டுவோம் என்று சொல்லி அந்த தொகை, பொறுப்பு தொகை குறைக்கிறதாக இருந்தால் இடையில குறைக்கிறாது, அடுத்த புதுப்பித்தல் தேதியில இருந்து மட்டும்தான் அது செயல்படும்படியாக இருக்க வேண்டும். சரியா? இந்த பகுதியை கொஞ்சம் நேரம் மெனக்கெடுது என்று சொல்லி இல்லாம நீங்க குறித்து கொள்வது நல்லது. இந்த பகுதியை பார்த்து கொள்ளுங்க. அப்ப முதலாவது பாருங்க, பிணைப்படம் செலுத்துவதற்கான வழிகள். எத்தனை வழிகளில் பிணைப்பணம் செலுத்தலாம்? 4 விதமாக செலுத்தலாம். ஒன்று, ஆட்பிணை, பண வைப்பு அல்லது விதிக்கப்பட்ட பிணை பொறுப்பு. காசை கொடுக்கலாம் அல்லது இன்னொரு பிணைக்கு பொறுப்பு நின்றா சரி. அடுத்தது ஆட்பிணையும் அரசாங்க சேவை பரஸ்பர உத்தரவாத அவையினுடைய உத்தரவாதம். அடுத்தது ஆட்பிணையும் திரைசேரி அங்கீகரித்த, இந்த நோக்கத்துக்கு என்று திரைசேரி அங்கீகரித்த அரசாங்க கம்பெனி அல்லது அவை ஒன்றினுடைய உத்தரவாதம். திரைசேரி அங்கீகரிக்கிறது சில அமைப்புகள். அடுத்தது கிராம உத்தியோகத்தர்கள், அதுபோல திரைசேரி அங்கீகரித்த வேறு சில உத்தியோகத்தர்கள்
அவர்களுடைய விடயத்தில் அசைவற்ற ஆதனத்தை ஈடு வைக்கலாம். இப்போ 4 விஷயமும் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். அடுத்தது பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான உத்தியோகத்தருடைய பிணைப்பணம் செலுத்தப்படுவது தொடர்பான நடவடிக்கையினுடைய படிமுறைகள் அது. பிணைப்பணம் செலுத்துவதற்கு தேவைப்படுத்தப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான நடைமுறையினை விவரிக்க, முதலாவது திணைக்கள தலைவர் அமைச்சு செயலாளருக்கு விதப்புரை படிவம் ஒன்றை சமர்ப்பிப்பார். சரிதானே? படிவ இலக்கம் ஞாபகம் வச்சிருக்க வேணும். அடுத்தது செயலாளர் தன்னுடைய தீர்மானத்தை திணைக்கள தலைவருக்கு பொருத்தமான விதித்துரைத்த அதுக்கென்று சொல்லி நியமிக்கப்பட்ட ஆட்பிணை படிவத்தோடு வழங்குவார். அதில் பிணைப்பண தொகையும் அதனை செலுத்துகிற முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கும். மூன்றாவது, இந்த படிவத்தை உத்தியோகத்தர் பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களோடு ஆட்பிணை படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதற்குரிய உத்தரவாத முறை மற்றும் தீர்மானம் என்பதோடு 1 மாத காலத்துக்குள்ள திணைக்கள தலைவர் அதை பெற்று அமைச்சு செயலாளருக்கு அனுப்பி வைப்பார். அதுல மேலதிகமா ஒரு க்ளோஸ் நாங்கள் சொல்ல வேணும். இது பரஸ்பர உத்தரவாத அவையினால உத்தரவாதம் வழங்கப்படுமாக இருந்தால் அந்த ஆவணங்கள் திணைக்கள தலைவரினால பரஸ்பர உத்தரவாத அவையின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் உத்தரவாதம் அளித்து அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைப்பார். இப்படி முறைப்படியாக பூர்த்தி செய்யப்பட்ட ஆட்பிணை படிவத்தை பெற்றுக்கொண்ட அமைச்சின் செயலாளர் அதனை சட்டமா அதிபர், திணைக்களத்தை சேர்ந்த ஒரு அரச சட்டவாதி என்பது சட்டமா அதிபர் திணைக்களத்தை சேர்ந்தவர். அரசு சட்டவாதி இதை பகுப்பாய்வு செய்து அதை பரிசோதனை செய்து ஏற்றுக்கொள்வதற்கான இசைவினை வழங்கும் பொருட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அதை அனுப்பி வைப்பார். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் ஒரு அரசு சட்டவாதி அதை பரிசோதனை செய்து தரும்படி சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு கொடுப்பார். அவர்கள் அதை வழங்கின பிறகு அதன் பின்பாக பிணைப்பண ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு செயலாளர்னால பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு இலக்கம் திகதி போன்றவை உத்தரவாத முறையின் மீது குறிப்பாக புறக்குறிப்பாக அதை என்டோர்ஸ்மெண்ட் என்று சொல்லுவோம், ஒரு நோட் என்று செயலாளர் சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவருக்கு பிணை பொறுப்பு சான்றிதழ் பதிவு சான்றிதழ் ஒன்றை வழங்குவார். திரை செய்தியும் கணக்காய்வு 42 என்கிற படிவத்தில் பதிவு சான்றிதழ் ஒன்றை வழங்குவார். ஆவணங்கள் கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்படும். இங்கு பிணைப்பணத்தினுடைய தொகை அல்லது அதுக்கு செலுத்த வேண்டிய தொகை குறைக்க வேண்டிய அல்லது நிறுத்த வேண்டியது ஏற்படுமாக இருந்தால் மீளாய்வு செய்யப்பட்டால் அது அமைச்சு செயலாளருடைய சம்மதம் பெறப்பட வேண்டும். கம்பெனி ஒன்றினுடைய உத்தரவாத முறையாக இருந்தால் அதனுடைய பெறுமதி குறைப்பு என்பது அடுத்த புதுப்பிக்கும் தேதியிலிருந்துதான் அமலுக்கு வரும். இவ்வளவு விடயத்தையும் எங்களுக்கு படிமுறை ரீதியாக சொல்ல தெரிய வரும். சரியா? அடுத்தது பிணைப்பண முறைகளை பூர்த்தி செய்யும் போது கவனிக்க வேண்டிய பிரதானமான விஷயங்கள். கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கு உங்களுக்கு எனக்கு தெரியும். கொஞ்சம் அது எளிமையாக இல்லை. இப்ப நட்டங்களை படிச்சுட்டு இதை படிக்க கஷ்டம்தான். ஆனால் பலருக்கு தெரியாத நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நல்ல விடயம் என்று நினைச்சு கொண்டு படிச்சோம்னா நல்லது. பிணைப்பணம் தொடர்பான அந்த முறி என்று சொல்லுகிறது சாதாரணமா நீங்க பொண்டு நினைச்சு கொள்ளுங்க. சரிதானே? அது ஒரு உத்தரவாத படிவம். பிணைப்பண முறைகளை பூர்த்தி செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன விடயங்கள் கவனிக்க வேண்டும். இது கொஞ்சம் ஒரு ஃபோம் நிரப்புற மாதிரியாக நினைச்சு கொண்டால் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தருடைய பெயர் முழுமையாக எழுதப்பட வேண்டும். அத்தோடு எல்லா ஆவணங்களிலும் ஒரு சீராக எழுத்துக்கூட்டி எழுதப்பட வேண்டும். இப்போ எனக்கு நடக்கிறது, சில இடத்துல ராஜா என்று எழுதுவார்கள், சில இடத்துல டாசா என்று எழுதுவாங்க. 2-3 சந்திகள் இடத்துல 2 பேரும் எடுக்க மாட்டேன் நினைப்பா. சரியா? சில வேளை நான் ஒரு மாவட்டத்தில் வேலை செய்ய 3 வருஷம் அதே பேர்ல செக்கை போட்டிருப்பேன். திடீரென்று ஒரு நாளைக்கு செக் எடுக்க மாட்டேன்னு பேங்க் திருப்பி தந்துடும்.
அக்கௌண்ட்ல வேற பேர் இருக்குது, செக்கில் வேற பேர் இருக்கு. அது மாதிரி பிணைப்பண முறைகளில் அந்த பெயர் இருக்கிறது. உத்தியோகத்தருடைய பெயர் முழு பெயராக எழுத வேணும். அத்தோடு எல்லா ஆவணங்களிலும் ஒரே விதமாக எழுத வேணும். சில பேர் எஸ்ஏ போடுறது, எஸ்ஹெச்ஏ போடுறது, ஏஏ போடுறது, வைஏ போடுறது, இந்த மாதிரியான அது எழுதக்கூடாது. ரெண்டாவது, பிணைப்பணத்தொகை எண்ணிலும் எழுத்திலும் எழுதப்பட வேணும். இதெல்லாம் சாதாரணமா ஒரு சட்ட ஆவணத்துல இருக்க வேண்டிய விடயங்கள் தான். அதை புரிந்து கொண்டாலே சரி. உத்தியோகத்தருடைய பெயர் முழு பெயராக எழுதப்பட்டிருக்க வேணும். எல்லா ஆவணங்களிலும் ஒரே சீராக எழுத்துக்கூட்டி எழுதப்பட வேணும். அடுத்தது, பிணைப்பணத்தொகை எழுத்திலும் இலக்கத்திலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எல்லா முறைகளிலும் உத்தியோகத்தருடைய பதவி பெயர் இலங்கை அரசாங்கத்தின் சேவையில் உள்ள ஓர் உத்தியோகத்தர் என்று காட்டப்பட வேண்டும். பதவி பெயர் என்பது இலங்கை அரசாங்கத்தின் சேவையில் உள்ள ஒரு உத்தியோகத்தர் என்று எழுதப்பட வேண்டும். பெண் உத்தியோகத்தராக இருந்தால் கட்டாயம் இந்த வசனம் இருக்க வேண்டும். கீழே அது எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த முறையில் அவர், அவரை, அவரது என்ற சொற்கள் வரும் இடங்களில் எல்லாம் அவை பெண்களையும் குறிக்கும் என இத்தால் உடன்பட்டு கொள்ளப்படுகிறது. பெண் உத்தியோகத்தராக இருந்த கீழே இந்த விடயத்தை குறித்து கொள்ள வேண்டும். இந்த பிணை முறையில் அவர், அவரை, அவரது என்ற சொற்கள் வரும் இடங்களில் எல்லாம் அவை பெண்களையும் குறிக்கும் என இத்தால் உடன்பட்டு கொள்ளப்படுகிறது. பிணைமுறை உறுதிப்படுத்துவது மாவட்ட நீதிபதி அல்லது முதல் நிலை நீதிமன்றம் ஒன்றின் நீதிபதி. முதல்நிலை நீதிமன்றங்கள் என்று சொல்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படி இருக்கு, சரிதான். மாவட்ட நீதிபதி ஒருவரால் அல்லது முதல்நிலை மன்றின் நீதிபதி ஒருவரால் அல்லது சமாதான நீதவான் ஒருவரால் அல்லது எவரேனும் இரண்டு ஒப்பமிடும் சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும். இங்க ஒவ்வொரு பிணைமுறையையும் அத்தாட்சிப்படுத்தக்கூடியவர்கள் யார்? மாவட்ட நீதிபதி, முதல்நிலை நீதிமன்றின் நீதிபதி, சமாதான நீதவான் அல்லது ஒப்பமிடுகின்ற இரண்டு சாட்சிகள். இவர்களால உறுதி செய்யப்படலாம். அதில் ஏதாவது எழுதி மாற்றம் செய்யப்பட்டால் முறையில் செய்யப்படும் ஒவ்வொரு மாற்றமும் உத்தியோகத்தரால் சட்டபூர்வமாக்கப்படுவது என்றால் உத்தியோகத்தர் அதில் கையெழுத்து வைக்க வேண்டும். சாட்சிகளாலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த முறையில பிறகு செய்கிற மாற்றம் முதல் சைன் பண்ண சாட்சிகள் தான் செய்ய வேண்டும் என்றில், சரிதானே? யாரோ ரெண்டு சாட்சிகள் அதை செய்தால் சரி. முறையில செய்யப்படுகிற ஒவ்வொரு மாற்றமும் உத்தியோகத்தரால் சட்டபூர்வமாக்கப்பட வேண்டும். சாட்சிகளாலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். முறை நிறைவேற்றப்பட்ட பின் செய்யப்படும் ஏதாவது மாற்றம் ஆரம்பத்தில் உறுதிப்படுத்திய சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுக்குரிய முறையும் நிதி ஒழுங்கு விதி 880 குறிப்பிடப்பெற்ற தீர்மானமும் இணைந்த பிணைப்பண ஆவணங்கள். 885 தீர்மானம் இந்த செயலாளர் திணைக்கள தலைவருக்கு அனுப்பி வைப்பார், அதுக்குரிய தீர்மானம் அதான் சொல்லப்பட்டது, சரிதாங்க. 885 குறிப்பிடப்பட்ட தீர்மானமும் இணைந்த பிணைப்பண ஆவணங்கள் பாதுகாப்பாக இணைக்கப்பட்டு அமைச்சு செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அப்போ இதுல ஒரு 8 புள்ளிக்குரிய அழகான கேள்வி ஒன்று இருக்கு. பிணைப்பண முறைகளை பூர்த்தி செய்வது தொடர்பான மைய கூறுகள் என்ற அதன் எலிமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்கு. முக்கியமான உறுப்புகள் என்ன? நான் இதை திருப்பி சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பல, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இப்படி கஷ்டமான பகுதிகளை திரும்ப திரும்ப ஒருக்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் இலகுவாக வராது தானே, சரியா? மற்றது எங்களுக்கு அறிமுகம் குறைஞ்ச ஒரு பகுதி உண்மை சொன்னோம். அடுத்த நிறைவேற்றப்பட வேண்டிய இடம் என்றது சில வேளையில மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், சமாதான நீதவான் ஒருவர் முன்னிலையில் என்று தருவார்கள். நீங்கள் அதுகளுக்குள்ள சிக்கப்பட்டு போவீங்கள். இங்க அது நிறைவேற்றப்பட வேண்டிய ஆள், இது நிறைவேற்றப்பட வேண்டிய இடம்.
இலங்கையில் நிறைவேற்றப்படுதல் வேண்டும். பிணைப்பண முடிகள் யாவும் இலங்கையில் நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அடுத்தது 887, 888 அந்த பகுதிகளை நான் வசதிக்காக விடுகிறேன்னா, இது அடுத்தது பிணைப்பண டாப்பு கொஞ்சம் பார்க்கும். பிணைப்பண டாப்பில் இருக்க வேண்டிய விடயங்கள் பெரும்பாலும் கேட்கிறது. திணைக்களம் ஒன்றில் பிணைப்பண டாப்பு பேணப்பட வேண்டிய விதம் தொடர்பாக எப்பவுமே திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் இது பேணப்பட வேண்டும். அகர வரிசையில இருக்கணும், அல்பபேட் ஓர்டர்ல வச்சிருக்க வேண்டும். இது கீழ் வருகிற பத்திகள் என்று சொல்லப்படுது. கீழ் வருகிற விடயங்கள் சரிதானே. பத்திகள் என்றால் அப்படி தனித்தனி பந்தியாக இல்லை, கீழ்வரும் விடயங்கள் உள்ளடக்கி இருக்க வேண்டும். இப்போ பிணைப்பண டாப்பு ஒன்று பேணப்பட வேண்டிய விதம் தொடர்பாக சொல்லுங்க, அல்ல பிணைப்பண டாப்பு ஒன்று உள்ளடக்க வேண்டிய விடயங்களவை, பிணைப்பண டாப்பில் காணப்பட வேண்டிய பத்திகளவை, இந்த மாதிரி எதுவும் கேட்டால் மேலே இருக்கிறதையும் சொல்லித்தான் நாங்கள் விடை எழுத வேண்டும். இங்கு பிணை செலுத்த வேண்டிய தேவை உள்ள உத்தியோகத்தர்களுடைய பெயர்களை கொண்ட பிணைப்பண டாப்பு ஒன்று விரும்பத்தக்கதாக பொருத்தமான முறையில் அகர வரிசையில் ஒவ்வொரு திணைக்களத்தினதும் தலைமை அலுவலகத்தில் பேணப்பட வேண்டும். இந்த டாப்பில் 8 விஷயங்கள் இருக்க வேணும். உத்தியோகத்தருடைய பெயர், பதவி, பிணையின் தன்மை தொகை, பிணையின் தன்மை தொகை என்ற ஆட்பிணையா, உத்தரவாதமா, அந்த மாதிரியான பிணையின் தன்மை. அடுத்தது அங்கே பதிவு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்படும் தானே பிணை முறையினுடைய பதிவிறக்கம், திகதி. சில வேளையில பேங்க் புத்தகமாக இருந்தால் வங்கி பற்றுவரவு 8 இலக்கம். இந்த கட்டுப்பணம் புதுப்பிக்கிறது, அதுக்கு திகதி, யார் புதுப்பிச்சது, உரிமை கோரிக்கை இல்லை என்ற சான்றிதழ் அது கடைசியாக கொடுக்கிறது. அவரை இனி அந்த பதவியிலிருந்து விலகுகிற போது அது கொடுத்த திகதியும் அது இந்த சான்றிதழ் இந்த இலக்கமும் இருக்கணும். உரிமை கோரிக்கை இல்லை என்கிற சான்றிதழ் அவருக்கு வழங்கப்படுகிறது எப்போது என்றால் அவர் இந்த பிணை செலுத்த வேண்டிய பதவியில இருந்து விலகும் போது அல்லது அந்த சேவை முடிவுகிற போது. சான்றிதழுக்கான விண்ணப்பத்தின் திகதி, சான்றிதழினுடைய இலக்கம், திகதி. அவர் உரிமை கோரிக்கையில நோ கிளைம் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணது, அடுத்தது நோ கிளைம் சர்டிபிகேட் கொடுத்தது, அடுத்தது அவருக்கான திருப்பி கொடுத்த பணம். காசு கணக்கில் செலவு, அரசரை கணக்கில் வரவு வைக்கப்பட வேணும். அது அரசரை கணக்கின் மீது தானே பொறுப்பிக்கப்படும். இப்போ திருப்பி கொடுப்பது கட்டுப்பணத்தினுடைய அரசரை கணக்கினுடைய வரவில் பதியப்பட்ட அந்த விவரங்கள், கணக்கு பதிவு விவரங்கள் இவை இருக்கவும். இப்போ பிணைப்பண டாப்பு தொடர்பாக உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் என்ன, இந்த 8 விடயமும் பார்க்க வேணும். மற்றது இது 3 வருடத்துக்கு ஒரு காலத்தில் அட்டவணை தயாரிக்கிறது. சரி, அட்டவணை பின்ன கொடுத்த இருக்க வேணும், நாங்கள் அப்போ பார்ப்போம். சரிதானே. அது நோ கிளைம் சர்டிஃபிகேட் கொடுக்குற நம்பர் போட்டிருக்கேன், அது பின்னுக்கு இருக்குது பத்தில். அடுத்தது பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக இதில் பிணைப்பண டாப்பு எப்படி பேணப்பட வேணும், அதில் உள்ளடக்க வேண்டியது என்ன, மற்றது இது காலத்துக்கு காலம் சரி பார்த்து அத்தாட்சிப்படுத்த வேணும். பிணைப்பணத்தை திருப்பி பெறுவதற்காக அல்லது முறையை ரத்து செய்வதற்காக விண்ணப்பிக்கும் போது திணைக்கள தலைவர் அதின் பதவி இலக்கம், பதிவு திகதி, இந்த விடயங்களை கொடுக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது சரி. அடுத்தது இந்த உத்தியோகத்தர்களுடைய நிழலை திருத்தி அமைக்கிறது. இதான் நான் சொன்ன 3 வருஷத்துக்கு ஒரு தான் இதை திருத்துகிறது. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் பற்றிய ஒரு கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், திருத்தி அமைத்த கூற்று ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு கால் தான் இதை அனுப்புது. அது பொது 183 தயாரிக்கப்பட வேணும். திருத்தி அமைக்கப்பட்ட படிவம் பொது 183 என்பதில் தயாரிக்கப்பட வேணும். அதில் சில வேளைகளில் பிணை நிறுத்தப்படுவர்களுடைய விவரம் இருக்குமாக இருந்தால் அது தனியாக குறித்து அனுப்பவும். தனியாக
தயாரித்து அனுப்ப வேணும். அந்த ஏற்கனவே இருக்கிற நிழலில் இருந்து இனிமேல் பிணைப்பணம் செலுத்த தேவையில்லாத உத்தியோகத்தர்கள் அல்லது அவர்களுடைய பிணைப்பணம் நிறுத்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் அவை இந்த பதிவிலக்கம் திகதி ஏன் பிணை நிறுத்தப்பட்டது இந்த காரணங்கள் என்பவற்றோடு அனுப்பணும். அப்போ பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்களுடைய நிரல்களை திருத்தி அமைத்தல் மற்றும் அது தொடர்பான விவரங்கள் 3 வருஷத்துக்கு ஒருக்கா. சில வேளையில் அதை கேட்பினம் அல்லது திகதி கேட்பினம். அங்கே கேட்டிருந்தது அரசரை நிலவிய ஆறுக்கு அறிவிக்கோணும், எவ்வளவு காலத்துக்கு ஒரு அறிவிக்கோணும், அதுபோல இது கேட்கலாம். இன்னும் ஒன்று இந்த டிபாசிட் அக்கௌண்ட் கேள்வி ஒன்று இருந்தால் நாங்கள் பார்க்கையில் பார்ப்போம். சரியா? மற்றது இப்போ நீங்கள் நிதி ஒழுங்கு விதியினுடைய இறுதி பகுதியில் நிற்கிறீர்கள். சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன். சரியா? ஏனென்றால் இதுதான் நிதி ஒழுங்கு விதியினுடைய இறுதி நிதி ஒழுங்கு விதி 893. 893 உரிமை கோரிக்கையில் நோ கிளைம் சர்டிஃபிகேட்டில் நாங்கள் இதை முடிக்கிறது. முதலாவது நிதி ஒழுங்கு விதி நிதியாண்டு என்பதில் தொடங்கி உரிமை கோரிக்கை இல்லை என்பதில் முடியும். அதுக்காக 893 நிதி ஒழுங்கு விதிகள் இருக்கிறதாக நாங்கள் சொல்ல தேவையில்லை. நாங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். பல இடங்களில் நடுவில் சில பக்கத்தை காணும் என்பதாக இருக்கும். இப்போ உரிமை கோரிக்கையில சான்றிதழ் ஒன்று வழங்குவது தொடர்பாக அங்கே கேள்வி இருந்தது. அந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். பிணைப்பணம் செலுத்திய பதவி ஒன்றை வகிக்கும் உத்தியோகத்தர் அந்த பதவியை வகிப்பது முடிவுறும் போது திணைக்களம் பிணைப்பணத்தை நேர காலத்தோடு விடுவிக்கும் நோக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும். நிரந்தர உத்தியோகத்தர்களாக இருந்தால் உரிமை கோரிக்கை இல்லை என்ற சான்றிதழுக்கான படிவம், உரிமை கோரிக்கை இல்லை என்கிற சான்றிதழுக்கான படிவம், விண்ணப்ப படிவம் பொது 156 அது இணைப்படிகளில் கணக்காய்வாளர் அதிபதிக்கு நேரடியாக அனுப்பி வைக்க வேண்டும். அதை கணக்காய்வாளர் அதிபதி சம்பந்தப்பட்ட அமைச்சு செயலாளருக்கு சான்றிதழ் வழங்கலாமா என்பதை பற்றி அறிவிப்பார். அதற்கு அமைவாக செயற்பட்டு அந்த கொடுப்பினவை வழங்குவார். பிணைப்பணம் இருந்தால் அதை திருப்பி செலுத்துறதுக்கு நடவடிக்கை எடுப்பார். அவரிடமிருந்து கோரி பெறுவதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி அந்த உத்தியோகத்தர் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவதுதான் அந்த சான்றிதழ். பிணைப்பண ஆவணங்கள் முறைப்படியாக ரத்து செய்யப்பட்டு திணைக்கள தலைவருக்கூடாக அவருக்கு அது திருப்பி அனுப்பப்படும். அவர் இப்போ பிணைப்பண பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவார். ஆவணங்கள் ரத்து செய்யப்பட்டு அனுப்பப்படும். இப்போ உரிமை கோரிக்கை இல்லை என்ற சான்றிதழ்களுக்கான விண்ணப்ப படிவம் பொது 156. இது தற்காலிக உத்தியோகத்தர்களாக இருந்தால் பொது 157. சரிதானே? தற்காலிக உத்தியோகத்தர்களாக இருந்தால் பொது 157. அடுத்தது இந்த செக்குக்கு சைன் பண்ணியிருப்பாராக இருந்தார். தற்காலிக உத்தியோகத்தர்கள் பண உறுதி பற்றி சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்தினால் அல்லது செக்குக்கு சைன் பண்ணினால் அப்படி இருப்பினம் வேண்டாம். இருப்பினம் சில இடங்களில் அது நிகழும். சரிதானே? உரிமை கோரிக்கையில் என்ற சான்றிதழுக்கான விண்ணப்பம் கணக்காய்வாளர் நாயகத்துக்கூடாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா என்பதை அறிவிப்பார். அவ்வளவுதான் இதுக்குள்ள முக்கியமான பகுதி. இப்போ பிணைப்பணம் கொஞ்சம் உங்களுக்கு அலுப்பு கொடுத்திருக்கும். ஆனால் 880 இருந்து 893 வரைக்கும் முக்கியமாக ஒரு 10 நிதி ஒழுங்கு விதிகளின் மீது கவனம் செலுத்துங்க. சிலது இலகுவான இப்போ 2 தரம் 3 தரம் படிக்க அது விளங்கி. சரிதானே? ஏற்கனவே நாங்கள் படிக்காத பகுதி என்கிறதால கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனால் இந்த பகுதியை பார்த்து கொள்ளுங்க. ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். அதுக்குள்ளே ஏதாவது கேட்கிறதா இருந்தால் கேளுங்க. சரி, அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். அதில் முக்கியமான விடயம் ஒன்றுன்னு சொல்லக்கூடியது இந்த பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக நிறைவு பகுதி, நிறைவான அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதியாக இருக்கக்கூடியது 880 இருந்து 893 வரையானது. சில பேர் இதை கேட்கிறத நிதி ஒழுங்கு விதிகளை நாங்கள் பாடமாக்கி வைத்திருக்க வேணுமா என்று ஓரளவுக்கு ஒரு முக்கியமான சிலவற்றை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கிறதுக்கு முயற்சி செய்தால் நல்லது. அது உங்களை ஒரு பிரமாண்டமாக நீங்களே
உணரச் செய்யும் அந்த பகுதியை. மற்றது இந்த பகுதியை உண்மை சொன்னால் கொஞ்சம் அறிமுகம் குறைஞ்ச நீண்ட காலமாக படிக்கிறார்களுக்கு தெரியும். 2 மாதங்களுக்கு முன்பான அல்லது அதற்கு முன்னே சில செயலமர்வுகளில் புனைப்படம் செலுத்துவது தொடர்பாக கொஞ்சம் மேலோட்டமாக பேசப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு பேசியதை கூட நான் இன்னும் மிக சுருக்கமாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படி தர இல்லையோ, நாங்கள் ஏதோ சரியாக படிக்கலையோன்ற மாதிரியான ஒரு உணர்வோடு தான் நான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். தயவு செய்து அந்த முயற்சியை செய்யுங்க. அடுத்த செயலமர்வுக்குள்ள நாளை மறுதினம் இருக்கக்கூடிய செயலமர்வுக்குள்ள இந்த பகுதியை தயவு செய்து குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இதில் ஒரு பிணைப்படங்கள் செலுத்துவது தொடர்பாக ஒரு பிரசங்கம் செய்ய சொல்லி சொன்னார். பிரசங்கம் ஒரு பேச்சு, ஒரு விரிவுரை நிகழ்த்தும்படி சொன்னால் விரிவுரை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்து வைக்க வேண்டியது, செலுத்த வேண்டியவர்கள் யார், எப்போது செலுத்த வேணும், செலுத்தாத போது நடவடிக்கை என்ன, எவ்வாறு அவர்களுக்கு விலக்களிக்கலாம், என்ன வகையில பிணைப்பணம் செலுத்துறது, பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான படிமுறைகள் என்ன, இதை விட முக்கியமா தனியா எழுதி வைக்க வேணும் பிணைப்பணம் செலுத்துவது தொடர்புடைய படிவங்களின் இலக்கங்களும் அது பயன்படுத்தப்படுகிற நோக்கங்கள். பிணைப்பணம் செலுத்துவதில் தொடர்புடைய படிவங்களின் இலக்கத்தை போட்டு அது என்ன தேவைக்கு பயன்படுத்தப்படுவது என்பது தொடர்பாக பார்க்க வேணும். என்ன வகையான பிணைகளை ஏற்றுக்கொள்ளப்படும், அடுத்தது பிணைப்பண பதிவேட்டில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் என்ன, பிணைப்பணம் மீள செலுத்துதல். இதில் இருக்கிற 15வது கேள்வி 893 தான் கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? இதில் கேட்கப்பட்ட கேள்வி 893 என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த உத்தியோகத்திற்கு உடனடியாக அதை செலுத்தி தீர்க்கும் வகை ஒருவர் அப்பதவியை வகிப்பது முடிவுறும் போது திணைக்களம் பிணைப்பணத்தினை நேர காலத்துடன் விடுவிக்கும் நோக்கில். இவ்வளவுதான் விஷயம். நேர காலத்துடன் விடுவிக்க வேண்டும், உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை. இந்த விடயத்தை வைத்துக் கொண்டுதான் இதுக்கு விடையளிக்க வேண்டும், உடனடியாக விடுவித்தல் வேண்டும், நேர காலத்தோடு விடுவிக்கும் நோக்கில் செயல்பட வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆங்காங்க இருக்கக்கூடிய நுணுக்கமான சின்ன விஷயங்கள் கவனிக்காம விடயங்களை தான் கேள்வியாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். சரி, அடுத்தது நாங்கள் 12வது கேள்விக்குள்ள போவோம். இதுவும் எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் குறைஞ்ச பகுதி தான். அரசாங்கத்தினுடைய வைப்பு கணக்கில் வைத்திருப்பது, டிபாசிட் அக்கௌண்ட்ல வைக்கிறது. கேள்வி பிணை. கேள்வி பிணைகள் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் ப்ரொக்யூமெண்ட்ல பார்த்து நாங்கள் என்ன கேள்வி பிணைகள் அரசாங்க வைப்பு கணக்கொன்றில் காணப்படும் போது உரிமை கோரப்படாவிட்டால் அதை காலம் கடந்த வைப்பாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிலதுக்கு 10 வருஷம் இருக்குது, சிலதுக்கு 2 வருஷம் இருக்குது. அந்த விடயத்தை நாங்கள் ஒருக்கா பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? சில இதுக்கு 3 வருஷம். இப்போ இந்த வைப்புகளுக்கான காலப்பகுதி இதுக்கு 2 வருஷம் காலப்பகுதி தான் இருக்குது. இதுல அந்த பகுதியை நாங்கள் ஒருக்கா கதைப்போம். பாருங்க, காலம் கடந்த வைப்புகளின் வகை 569 இருக்குது. நாங்கள் 570 சம்பந்தமா இப்போ சின்ன சின்ன நிதி ஒழுங்கு விதிகள் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டு உடனே படிச்சுட்டோம் குறித்து வச்சுக் கொள்ளலாம். பாருங்க, குட்டி 570 படிச்சுட்டோம், 880 படிச்சுட்டோம், 881 படிச்சுட்டோம். இப்படியாக நாங்கள் சிலபஸை குறைச்சு கொண்டு போவோம். 570 காலம் கடந்த வைப்புகள் என்று சொல்லப்படும். அதாவது இந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகும் கோரப்படாமல் இருந்தால் அது காலம் கடந்த வைப்புகள் என்று சொல்லி நாங்கள் கருதப்படும். அது எப்படி தீர்வு செய்கிறது என்று நாங்கள் பிறகு படிப்போம். காலம் கடந்த வைப்புகள் காணி விண்ணப்பத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட வைப்புகளாக இருந்தால் வைப்பு திகதியிலிருந்து 10 ஆண்டுகள் அதுக்கு பின்பாக அவை காலம் கடந்து விட்டது என்று கொள்ளப்படலாம். சரிதான்? முதலாம் வகை வைப்பு கூட கருத்துல கொள்ளக்கூடாது. 569 வைப்புகளின் வகை இருக்கு, அதை பார்ப்போம். 2ஆம் வகுப்பு அல்லது 3ஆம் வகுப்பு வைப்புகள் காலம் கடந்து விட்டது என்று சொல்லலாம். காணி விண்ணப்பத்தின் பேரிலான வைப்பு 10 வருடங்கள். வேலை திட்ட நிதி வைப்புகள், இதுதான் பிணைப்பணம் தொடர்பானது, கேள்வி பிணைகள் தொடர்பாக. சரிதானே? வேலைகள் தொடர்பான நிதி வைப்புகள் வேலை திட்டம் பூர்த்தி அடைந்த திகதியிலிருந்து 2 ஆண்டுகள். வைப்பு திகதியில இருந்தா இல்ல, வைப்பு திகதியிலிருந்து சில வேளையில வேலை திட்டம் முடிவதற்கே 1 வருஷம் செல்லும். வேலை திட்டம் நிறைவடைந்த திகதியிலிருந்து 2 ஆண்டுகள். உண்மையில அங்க விடையில
வேறு விடைகள் இல்லாதபடியாக 2 ஆண்டுகள் என்பதை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. 4வது விடையாக 2 வருடங்களின் பின்னர் என்று சொல்லி, உண்மையில அது வேலை திட்டம் முடிந்ததிலிருந்து 2 வருடங்களுக்கு பிறகு என்று சொல்லவும். பிற வைப்புகள் வைப்புத்திகதியில இருந்து 2 ஆண்டுகள். வேலை திட்ட நிதி வைப்புகள் வேலை திட்டம் முடிஞ்சதிலிருந்து 2 ஆண்டு, ஏனைய வைப்புகள் வைப்புத்திகதியில இருந்து 2 ஆண்டுகள். இங்க 1ஆம் 2ஆம் 3ஆம் வகுப்பு வைப்புகள் என்றா என்ன என்கிற தொடர்பாக கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? 1ஆம் 2ஆம் 3ஆம் வகுப்பு வைப்புகள். 1ஆம் வகுப்பு வைப்பு காலம் கடந்ததாக வைத்துக் கொள்ள முடியாது. என்னென்றால் இப்போது இந்த நடைமுறை இல்லை. இந்த ஏற்கும் அலுவலகங்கள்ங்கிற அடிப்படையில கச்சேரி முக்கியமான ஒன்றாக இருந்த ஏனைய திணைக்களங்கள் தங்களுடைய பணத்தை திரைசேரியில வைப்பு கணக்கில் வைப்பு செய்யலாம். முந்தி பணம் வாகனங்கள்ல போலீஸ் பாதுகாப்போட ஏற்றி இறக்கிய காலம் அப்ப செய்யப்பட்டதுதான் நிதி ஒழுங்கு விதிகள். அப்போ அந்த நிறுவனங்கள் தங்களுடைய திணைக்களங்கள் தங்களிடம் சேருகிற பணத்தை கச்சேரியில கொண்டு வந்து தங்களுடைய வைப்பு கணக்குல போட்டு வைக்கலாம். இப்போது போல சந்திக்கு சந்தி பேங்கும் ஏடிஎம் கார்டும் இல்லாத காலத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கேன். சரியா? அப்போ கச்சேரி வங்கி போல இயங்குகிற வைப்புகள். இங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தனித்தனியா லேஜர் வச்சு கச்சேரியினால செய்யப்பட வேண்டும். அப்போ ஏற்கும் நிறுவனங்களாக திரைசேரியும் கச்சேரியும் இருக்கு. கச்சேரி ஒரு திரைசேரி. அந்த கட்டு நிதியை பற்றி சொல்லிக்க கூட கச்சேரி தவிர்ந்த ஏனையவற்றுக்கு தான் கட்டு நிதி தொடர்பாக கிடைக்கிறது. இப்போ கச்சேரிக்கு என்று சொல்லி ஒரு தனியார் அடையாளம் இருக்குது. இப்ப அந்த அந்த நடைமுறைகளில் எல்லாம் ஆன்லைன் பேங்கிங் அப்படி எல்லாம் வந்தபடியால் அது போயிட்டு, ஆனால் இதுல இருக்கிற இந்த ஏற்பாடு இப்போ நாங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கிற மாற்றி அமைக்கப்படையுது. அப்போ இந்த டிபாசிட்ன்றது கச்சேரி வங்கி போல இயங்குகிற வைப்பு. இது காலம் கடந்த வைப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரிதானே? அடுத்தது 2ஆம் வகுப்பு வைப்பு. இது தனித்தனியாக இனம் பிரிக்கக்கூடிய வைப்புகள். ஒரு இனம் பிரித்து என்ன நோக்கத்துக்கான வைப்புகள் என்று சொல்லி தனித்தனியாக இனம் பிரிக்கக்கூடிய வைப்புகள் 2ஆம் வகுப்பு வைப்புகள் என்று சொல்லப்படும். 3ஆவது வகுப்பு வைப்புகள் பொது வைப்புகளாக இருக்கும். அது இனம் பிரிக்கிறதாக இல்லை. இது ஒரு மிசலேனியஸ். சரிதானே? சில்லறை வைப்புகள் என்ற மாதிரியா பொது வைப்பு கணக்கில் சில்லறை வைப்புகளாக அது வைக்கப்படும். அப்போ 3 விடயம் இருக்குது. முதல் பார்க்கணும். 1, கச்சேரி வங்கி போல செயற்படுகின்ற அடிப்படையில் வைக்கப்படுகிற வைப்புகள். 2வது, தனி இயல்பு கொண்ட தனித்தனியான இயல்பு கொண்டவையாக, அதாவது இனம் பிரிக்கக்கூடியதாக ஒவ்வொரு இனங்களின் கீழும் வைப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது. 2ஆம் வகுப்பு வைப்புகள். 3வது சில்லறை வைப்புகள் அல்லது பொது வைப்புகள் என்கிற அடிப்படையில் இருக்கு. இதுல 2ஆம் 3ஆம் வகை வைப்புகள், அதாவது இனம் பிரிக்கக்கூடிய வைப்புகள் மற்றும் பொது வைப்புகள் ஆகியவைதான் இந்த காலப்பகுதி முடிவடைந்த பின்னர் காலங்கடந்த வைப்புகள் என்பதாக கருதப்படும். 1ஆம் வகை வைப்புகள் காலங்கடந்த வைப்புகளாக ஆவது இல்லை. சரிதானே? அப்ப இது காலங்கடந்த வைப்புகள் எங்க வரவு வைக்கப்பட வேண்டும்? காலங்கடந்த வைப்புகள் தொடர்பில் இது ஒருக்கா கேட்டிருந்தவர்கள். தண்டப்படம் எங்க வரவு வைக்க வேண்டும் என்றால் அரசிறையில வரவு வைக்கப்பட வேண்டும். அதுபோல காலங்கடந்த வைப்புகளை தீர்ப்பது தொடர்பாகவும் அரசிறைக்கு வரவு வைக்கப்பட வேண்டும். சரிதானே? பின்னர் அவர்கள் மீளப்பெறுவதற்கான அரசிறைக்கு வரவு வைத்ததை மீளப்பெறுவதற்கு விண்ணப்பங்கள் செய்வார்கள் என்பதால் அது நன்றாக ஆராயப்பட்ட பிறகுதான் நாங்கள் அரசுரைக்கு வரவு வைக்கணும். அப்ப காலங்கடந்த வைப்புகள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை அவை அரசுரைக்கு மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு மாற்றப்படுவதற்கு முன்பாக இதற்கு மீளப்பெறும் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்ப்பதற்காக அரசுரைக்கு மாற்றப்படுவதற்கு முன்னதாக அவை ஆராய்ந்து விசாரணை செய்யப்பட வேண்டும். இங்க வைப்பு கணக்கில் செயற்பாடு இல்லாமல் நீண்ட காலம் நிதி இருக்குமாக இருந்தால் அது காலங்கடந்த வைப்புகளாக மாறும் வகையில வச்சிருக்க கூடாது. 2 வருஷம் கடந்த பிறகு காலம் கடந்த வைப்பு தானே அரசரை கெடுப்போம் என்று சொல்லி வச்சிருக்க கூடாது. அதே
உரிய கணக்குக்கு ஏன் அது இங்கே இருக்குது என்று சொல்லி பார்த்து முறையான கணக்குக்கு அல்லது அரசவைக்கு வரவு வைக்க வேணும், இல்லைன்னா இயன்ற விரைவாக அதை திருப்பி கொடுத்து விட வேணும். அப்போ ஒரு வைப்பு கணக்கில் இருக்கக்கூடிய வைப்பு கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை சீர் செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் முதலாவது காலங்கடந்த வைப்புகளாக காணப்படுமாக இருந்தால் இந்த காலங்கடந்த வைப்புகளை அரசவைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு அரசவைக்கு மாற்றப்படுவதற்கு முன்பாக காலங்கடந்த கணக்குகளில் உள்ள நிதி தொடர்பில் நன்றாக ஆராய்ந்து அதனை மீளப்பெறுவதற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பதற்குரிய நடவடிக்கை செய்து போட வேண்டும். பிறகு அரசவைக்கு மாற்றினால் பொது 29 அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அப்போ நன்றாக ஆராய்ந்து போது செய்ய வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விடயம், இந்த காலங்கடந்த வைப்புகள் தொடர்பான நிரல் தயாரிக்கப்பட வேண்டியது நிறைய ஆண்டுகளுக்கு ஒரு தடவை. அரசவை நிலுவைகள் என்பது போல இங்கு காலங்கடந்த வைப்புகள் தொடர்பான நிரல் தயாரிக்கப்பட வேண்டியது அரிய ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அது அரசவைக்கு வரவு வைக்க வேணும். 2ஆம் 3ஆம் வகுப்பு வைப்புகளின் விடயத்தில் தான் இதை செய்ய வேணும். இயன்ற வரைக்கும் அது தொடர்பாக ஆராய்ந்த பின்னர் வைக்கலாம். மற்றது ஒரு வைப்பு கணக்கில் செயற்பாடு இல்லாமல் இருந்தால் அதை மீளழிப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும், இயன்ற விரைவில் திருப்பி கொடுப்பதற்கு, அல்லது முறையான கணக்கில் வைப்பு செய்வதற்கு அதுவும் இயலாத போது அரசவையில் வைப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். சரிதானே? அப்போ இந்த 569, 570, 71 தொடர்பாக இருக்கக்கூடிய விடயங்களோட அரசவைக்கு மாற்றுவதற்கான உறுதிச்சீட்டு, அரசவைக்கு மாற்றுவதற்கு இது பெரும்பாலும் அக்கௌண்டன்சி எக்ஸாம் கேட்குற மாதிரி கேள்விதான் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். காசேட்டில் இருக்கிற 11 இருக்கும். காசேட்டில் வரவு வச்சு தானே நீங்கள் டிபாசிட் அக்கௌண்ட்ல கணக்கு காட்டியிருப்பீங்க. அப்போ இந்த வேளைகளில் காலங்கடந்த வைப்புகள் அந்த அதுக்குரிய லெஜரில் உரிய கணக்கில் பற்று வைக்கப்பட்டு அரசர கணக்குக்கு மாற்றப்பட வேண்டும். அப்போ வரவு பக்கத்தில் காணப்படுகிற எல்லாம் காலங்கடைந்த வைப்பு என்கிற இனம் ஒவ்வொன்றுக்கு எதிராகவும் அதை நீங்கள் எதிராக நேரு அதுக்கு எதிராக எழுத வேண்டும். இது முக்கியமில்லை. 571, 570, 569 வைப்புகளினுடைய வகை தொடர்பாகவும் வைப்புகள் மீது மேற்கொள்ளப்படுகிற அந்த 3 வகையான வைப்புகள், காலங்கடந்த வைப்புகளினுடைய வகை, அது தீர்த்து வைக்கப்படுகிற முறை என்கிற அந்த 3 விஷயத்தையும் பார்த்து கொள்ள வேணும். நான் ஒரு சின்ன திட்டம் ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த பகுதிக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு வினாத்தாளை தயாரித்து தருவதாக யோசித்திருக்குது. என்னென்னா இதுக்குள்ள கேள்விகள் தெளிவில்லாமல் இருக்குது, அல்லது கேள்விகள் தெளிவாக இருந்தாலும் விடைகளை பிரித்தெடுக்கிறதுல ஒரு தடை இருக்குது. சில அத்தியாயங்களுக்கு நாங்கள் அப்படி செய்கிறோம். நாங்கள் தாதன விதிக்கோவையினுடைய 2 அத்தியாயங்கள் அரச இல்லங்கள் போன்ற விடயங்களுக்கு நாங்கள் அவ்வாறு ஒரு வினாத்தாளை தயாரித்து செய்திருந்தோம். இதுலேயும் நான் ஒரு சிறிய வினாத்தாள் உங்களுக்கு அடுத்த செயலமர்வுக்கு முன்னாக தருகிறேன். ஏனென்னா அந்த வினாக்களுக்கு நீங்கள் இதுக்குள்ள தேடி இன்றைக்கு கற்ற விடயங்களில் விடை எழுதுவதன் மூலமாக இது ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட பாடக்குறிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள சரித்தானே? அடுத்த செயலமர்வுக்கு முன்பாக நாளை அல்லது நாளை மறுதினம் உங்களுக்கான அந்த வினாத்தாள் இந்த குழுவில் பதிவிடப்படும். நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். அப்போதான் எனக்கு திருப்தி வரும். உங்களுக்கு திருப்தி வருதோ இல்லையோ, இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் மிகுதியாக அடுத்து வருகிற செயலமர்வில் பேசுவோம். இது தொடர்பான வினாத்தாளை நீங்கள் நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் எதிர்பார்த்து கொள்ள இயலும். இந்த அளவோட மிக சிறிது நேரம் முன்பாக செயலமர்வு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல பொழுது சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.